நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்பாராத அளவிற்கான பெரிய வெற்றியை தந்து தேர்தல் களத்தில் மிகப்பெரிய ஆளுமையின் அடையாளமாக தாவேகா கட்சி ஆட்சிப்பிடத்தை அலங்கரித்ததால் முதலமைச்சரானார் விஜய். தாவேகாவின் எழுச்சி திமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் முதல் உயர்மட்ட தலைவர்கள் வரும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏற்படுத்தப்பட்ட இந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீள முடியாமல் இருக்கும் திமுகவின் முக்கிய தலைவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தினம் தினம் பல்வேறு விதமான திணறல்களை சந்தித்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பல ஆண்டுகளாக மு.க. ஸ்டாலின் தலைமையில் கட்டிக்காக்கப்பட்ட கூட்டணிகளும் தற்போது சிதறி தொடங்கியிருக்கிற நிலையில் தாவேகா தனிபெரும் சக்தியாக உருவெடுத்து உள்ளதை திமுகவால் இன்னும் ஜீரணிக்க முடியவில்லை. சமீபத்தில் திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் திமுகவை காலாவதியான சக்தி என்றும் அழுகிப்போன அதிகாரம் என்றும் கடுமையாக விமர்சித்திருந்தார். இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக அக்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, மூத்த தலைவர் RS பாரதி போன்றவர்களெல்லாம் கடுமையான சில விமர்சனங்களை தாவேகாக்கு எதிராக எடுத்து வைத்திருந்த போதிலும் தக்க பதிலடிகள் கொடுத்த போதிலும் கூட அவை கட்சியை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலோ அல்லது சமூக ஊடகங்களிலோ பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்ற ஆதங்கம் திமுகவுக்கு இன்னும் பெரிய வடுவாகவே இருந்திருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் நிலவும் இந்த தீவிர எதிர்பிரச்சாரமும் திமுகவின் ஐடி விங்குக்கும் பெரும் சவாலாகவும் மாறியிருக்கிறது. இளைஞர்களை கவரும் நோக்கில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடத்தப்பட்ட ஜென்செட் திமுக ஆலோசனை கூட்டத்தில் புதுமையான அரசியல் நகர்வாக தொடங்கினாலும் இறுதியில் சமூக ஊடகங்களின் கடும் கேள்விகளுக்கும் கிண்டல்களுக்கும் உள்ளாகி நெகட்டிவ் ட்ரெண்டாகவே அது மாறிவிட்டது. இத்தகைய தொடர் பின்னடைவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க திமுக தலைமை தற்போது ஒரு புதிய முடிவை எடுத்திருக்கிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தற்போது சில முக்கிய அதிரடி முடிவுகளை கட்சியில் எடுத்த வண்ணம் இருக்கிறார். இளைய தலைமுறைக்கு புது ரத்தம் பாய்ச்சும் வகையிலும் இளைய தலைமுறைகளுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்குவதற்கான முடிவுகளை எடுத்து வைத்து கட்சியில் பாரம்பரியமிக்க வயதான மூத்தவர்கள் என்பதான அடையாளங்களை எல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்து அதன் மூலமாக இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற்று விசுரூபம் எடுப்பதற்கான முனைப்புகளில் தன்னுடைய ஈடுபாடுகளை கவனம் செலுத்தி வருகிறார். தாவேகா அரசை முதலமைச்சர் விஜயும் கொள்கை மற்றும் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளும் முக்கிய பொறுப்புகளை கவனித்துக் கொள்வதற்கு யாரை நியமிக்கலாம் என முடிவு செய்தபோது திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழியிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் என ஸ்டாலின் முடிவு செய்திருக்கிறார். சமீப நாட்களாக அவர் நாடாளுமன்றத்திலும் சரி அல்லது பொது தளங்களிலும் சரி சரியான நேரத்தில் சரியான கருத்துக்களை கலைஞரின் மகள் என்ற அடையாளத்தோடு மிகப்பெரிய ஆளுமையாய் தனது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். சமீப காலமாக பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக கனிமொழி வெளியிட்டிருக்கும் ஆக்ரோஷமான அறிக்கைகளும் தாவேகா அரசின் சிங்கப்பெண் சிறப்பு திட்டப்படைகளின் தாமதத்தை குறித்து அவர் எழுப்பிய கேள்விகளும் சமூக வலைத்தளங்களில் மட்டுமல்ல பொதுமக்களின் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றன. கனிமொழியின் முதிர்ச்சியான பேச்சும் வலுவான ஆளுமையும் விஜயின் அரசியல் வேகத்திற்கு முட்டுக்கட்டை போடுவதோடு விஜயை கவர்ந்திருக்கும் பல்வேறு பெண் ரசிகர்களின் பட்டாளத்தை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான களப்பணியில் இறக்குவதற்கு சரியான ஆளாகும் சரியான தீர்வாகும் கனிமொழியே இருக்க முடியும் என திமுகவின் தலைமை முடிவு செய்திருப்பதால் தற்போது கனிமொழியின் கைகள் ஓங்க துவங்கியிருப்பதாகவும் அதற்கான அத்தனை அதிகார பலத்தையும் அவரிடம் ஒப்படைப்பதற்கான வேலைகளிலும் கட்சியின் தலைமை செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் கனிமொழியை நேரில் சந்தித்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி அவரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஏற்கனவே கட்சிக்குள் புதிய செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக குறிப்பாக முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் உடல்நலம் குன்றிய காலத்தில் கட்சியின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக கட்சியின் செயல் தலைவர் என்பதான ஒரு பொறுப்பை கொண்டு வரப்பட்டது. அந்த புதிய பொறுப்புக்கு ஸ்டாலின் அப்பொழுது நியமிக்கப்பட்டார். அப்பொழுது இந்த புதிய செயல் தலைவர் பொறுப்பு அவரிடம் வழங்கப்பட்ட பொழுது சுழட்டிவிட்ட பம்பரம் போல் சுழண்டு கொண்டு பல்வேறு பணிகளை அதன் மூலம் கட்சிக்கு வலிமை சேர்ப்பதில் தீவிர பணிகளை மேற்கொண்டார். எனவே இந்த சூழலில் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பையும் கூட கூடுதலாக வழங்கலாமா என்பதான யோசனையிலும் இறங்கியிருக்கிறார்கள். என்றாலும் கூட தற்போது எதிர்க்கட்சி தலைவரான அந்தஸ்தில் இருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சியின் செயல் தலைவர் என்ற அதிகாரம் வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் தற்போது ஆளும் அரசுக்கு தக்க பதிலடி கொடுக்கிற ஆளுமைக்குரியவர்களாய் குறிப்பாக பெண்களை தன்வசம் இழுக்கும் சக்தியாக விளங்கும் கனிமொழியிடம் இந்த கூடுதல் பொறுப்பையும் வழங்கலாமா என்பதான யோசனைகள் ஒருபுறம் இருந்தாலும் கூட இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக முதல் கட்டமாக அத்தனை பிரச்சனைகளுக்கும் பதிலடி கொடுக்கும் மிகப்பெரிய பொறுப்பையும் அது மட்டுமல்லாமல் கனிமொழி எல்லா விஷயங்களும் தேர்ந்து தெரிந்தவராகவும் இருப்பதனால் அவர் வைத்தே தாவேகாவுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் அதற்கான சில ஆலோசனைகளையும் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தாவேகா தரப்பிலிருந்து வரும் விமர்சனங்களுக்கு உடனடியாக வலுவான பதிலடி கொடுப்பதற்காகவும் கனிமொழியிடம்
வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஸ்டாலினின் இந்த புதிய அரசியல் வியூகங்கள் திமுகவுக்கு எந்த அளவுக்கு பயன் தர இருக்கிறது என்பதையும், கனிமொழிக்கு கொடுக்கப்படும் அதிகாரங்கள் எந்த அளவில் செயல்படுத்துவதற்கான முழுமைப்படுத்தப்பட போகிறது என்பதையும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனாலும் கலைஞரின் மகள் கனிமொழி என்பதான்ற அடையாளமே போதுமானது என்பதாக திமுகவின் கடைநிலை தொண்டர்கள் முதல் உயர்மட்ட தலைவர்களுடன் நம்பியிருக்கிறார்கள். கனிமொழி களமிறங்கினால் நிச்சயம் இதற்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கும் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கும் மிகப்பெரிய ஆளுமையாக கனிமொழி வலம் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன செய்ய போகிறார் கனிமொழி என்பதை காலம்தான் பதில் சொல்லும்.